மக்கள் முட்டாளா இருக்காங்க. தமிழ்நாட்டுல முட்டாள் அவ்வளவு முட்டாள் அதிகமா இருக்காங்க. எதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது எவனுக்கு. இல்லக்கா அது வேஸ்ட், சுத்தப்படாது. அவர் பிஎம் ஆவார்னா எப்படி சொல்றது, இப்ப சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னென்னமோ சொன்னாரு, அதெல்லாம் இப்ப செய்யவே இல்லை. முன்னாடி என்ன சொன்னாரு, ஃப்ரீ தான், கரண்ட் ஃப்ரீன்னு சொன்னாரு, பொதுவாவே ஃப்ரீன்னு சொன்னாப்ல. அதுக்கப்புறம் இப்ப சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, 500 யூனிட்டுக்கு கம்மியா யூஸ் பண்ணாதான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாரு. நிறைய என்னமோ சொன்னாரு, அதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். எப்படின்னா அவங்க சொன்னதை நிறைவேற்றணும். முன்னாடி ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு எதுக்காக பேசணும்? அவர் ஸ்டாலின் முன்னாடி இவங்க கொண்டு வந்த சட்டம்லாம் முன்னாடி இருந்த சட்டம் தான். அவங்க பண்ணதான் அவங்க பண்றாங்க, எல்லாருமே அவங்க பண்ணதுதான். ஆனா இவங்க பேர் மட்டும் இவங்க வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடி இருந்த சட்டம் தான். பாருங்க, கொஞ்ச நாள் அடைப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி திறந்துருவாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த 6 மாசம் டயர் இருக்குல்ல, 6 மாசத்துல என்ன பண்றான்னு பாப்போம். மக்கள் முட்டாளா இருக்காங்க. தமிழ்நாட்டுல முட்டாள் அவ்வளவு முட்டாள் அதிகமா இருக்காங்க. அவர் ரசிகன்றதுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. அவர் அரசியலை பார்த்து ஓட்டு போடல, ரசிகனை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. எதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது எவனுக்கு. அவன் என்னடா பண்ண அப்படின்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க.